வணக்கம் உறவுகளே, மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் மறுபக்கத்தில் கலந்து கொள்ளும் நண்பர் பாலசுரேஷ் மற்றும் மனோ ஆகியோரோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். இன்று எமது தாயகம் சம்பந்தமான, எமது தாயகத்தினுடைய நலவாழ்வு சம்பந்தமான, எமது இந்த போருக்கு பின்னரான காலத்தில் எமது உறவுகளுக்கு கை கொடுப்பதான பல விடயங்களில் நாம் இறங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே அங்கு பலவிதமான நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன, எமது மக்களுக்கு நல்ல சேவையாற்றி வருகின்றன என்பதையும் மறக்க முடியாது. அந்த வகையில் கிளிநொச்சியிலே இயங்கி வருகின்ற மகாதேவ ஆச்சிரமம் என்ற பெயரை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். கடந்த காலங்களிலும் நாம் தொலைக்காட்சியினூடாக இந்த மகாதேவ ஆச்சிரமத்தினுடைய பொறுப்பாளர்களை நேரடியாக நாங்கள் தொடர்புபடுத்தி பலவிதமான உரையாடல்களை நடத்தியிருந்தோம். இந்த மகாதேவ ஆச்சிரமத்தினுடைய அங்கு வாழ்கின்ற அல்லது அங்கு இருக்கின்ற பல உறவுகளினுடைய நிலைகளுக்கு கை கொடுக்க வேண்டிய தேவையில் இங்குள்ளவர்கள் பலர் தர்மகாரியங்களை செய்து வருகிறார்கள். இது தொடர்பாக தற்பொழுது நடைபெற்று வரும் அல்லது விரைவில் அவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி தொடர்பாகவும் ஏற்கனவே அங்கு தாயகத்திலே சென்று கடமையாற்றிய சில அனுபவங்களையும் நாம் இந்நேரத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு இங்கு அழைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே பிரித்தானியாவிலே கணக்காளராகவும் மற்றும் சிறந்த நிதியுதவி திட்டமிடல் ஆலோசகராகவும் பல நிறுவனங்களோடு செயற்பட்டு வரும் மிஸ்டர் ஆனந்தன் ஆனோல்ட் அவர்களையும் அதே நேரம் அங்கு சென்று பலவிதமான திட்டங்களை நாங்கள் உரையாடப் போகின்றோம். எவ்வகையாக அவர்கள் இயங்கினார்கள், எவ்வகையாக அங்கு கை கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே டாக்டர் ஆனா மீனா குணரட்னம் அவர்களையும் அடுத்து மிஸ்டர் ரிச்சார்ட் கிரு அவர்களையும் சந்திக்க இருக்கின்றோம். இங்கே கலையகத்திலே வணக்கம் ஆனோல்ட். வணக்கம் டாக்டர் மீனா. வணக்கம். வணக்கம் ரிச்சார்ட். வணக்கம். சொல்லுங்கள், இன்று நாங்கள் கூடியிருப்பதனுடைய அவசியம் என்ன? ஆனோல்ட், அதாவது வார ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற சிவன் கோயிலில் நடைபெறும் மகாதேவ ஆசிரம் சிறுவர்களுக்கான நிதி சேகரிப்பு திட்டத்தில் அந்த நிகழ்ச்சியை பற்றி அதுக்கு எப்படி நாங்கள் அவர்களுடன் இணைந்து அவர்களுக்காக உதவி செய்கின்றோம். மற்றது மகாதேவ ஆசிரமத்தில் பில்டிங் பிளாக் ஸ்தாபனத்தினர்கள் போய் அவர்கள் 2012ஆம் ஆண்டு அங்கே அந்த பிள்ளைகளுக்கு பல உதவிகளையும் மருத்துவ வசதிகளையும் விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கி உதவி செய்திருந்தார்கள். அதை பற்றியும் எங்களுடைய அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆனோல்ட், இன்றைக்கு நீங்கள் பல வகையிலும் எங்கள் உறவுகளை இன்றைக்கு பிரித்தானியா மட்டுமல்ல பல உறவுகளையும் பல ஊடகங்களில் வாயிலாக அறிந்திருக்கிறீர்கள். நல்ல பல ஆலோசனைகளையும் நீங்கள் வழங்கி வருவது நாம் அறிந்த விடயம். அந்த வகையில் நான் உங்களிடம் கேட்கின்றேன், இந்த மகாதேவ ஆச்சிரமத்தினுடைய செயற்பாடு எந்த அளவு எங்களுடைய தாயக மக்களை அல்லது அங்குள்ளவர்களை அல்லது இங்குள்ளவர்களுடைய பங்களிப்புகள் எந்த வகையில் நியாயமான முறையில் சென்று சேர்வதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? அதாவது அங்கே 360 சொச்சம் பிள்ளைகள் அங்கே இருக்கின்றார்கள். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும். சிறுவர்களிலிருந்து 17-18 வயசுக்குரிய பிள்ளைகள் பல பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் போரால் பாதிக்கப்பட்ட அகதிகளாக கிளிநொச்சிக்கு வந்தவர்களும் கிளிநொச்சியில் இருந்தவர்களுமாக அங்கே பலர் வன்னி பிரதேசத்தில் அனாதைகளாக விடப்பட்டவர்களை இங்கே அவர்கள் சேர்த்து மிகவும் பக்குவமான முறையில் அவர்களை வளர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையும் பாடசாலைகளுக்கு அனுப்பி எடுத்து அவர்களுக்குரிய தேவையான சகல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதை நேராக போய் கண்டு அதை கண்டதுக்குரிய சாட்சியங்களாக நாங்கள் 3 பேரும் இங்கே இருக்கின்றோம் என்று கலையகத்தில். நீங்களும் சொன்னீர்களா? நானும் போயிருந்தேன். ஆனால் முக்கியமாக மருத்துவ உதவிக்காகவும் விளையாட்டு உபகரணங்களுக்காகவும் அங்கே என்னென்ன தேவைகள் இருக்கின்றதை அலசி ஆராய்வதற்காகவும் டாக்டர் ஆன் மீனா அவர்களும் திரு ரிச்சர்ட் கிருவட்னம் அவர்களும் அங்கே அவர்களுடைய தலைமையில் நாங்கள் போயிருந்தோம். இங்கே உறவுகள் ஒன்றை அவதானிக்க வேண்டும். இன்றைய புலம்பெயர் சூழலில் நாங்கள் இருந்து கொண்டு இன்றைக்கு இங்கே எல்லாம் நல்ல படிப்பதற்கு நல்ல வசதிகள் இருக்கிறது, நல்ல நிலையில் நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல உயர்நிலையில் ஆளுமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் எங்களுடைய பங்களிப்புகளை அரசியல் கொள்கைகள் ரீதிகளுக்கு அப்பால் நாங்கள் எங்களுடைய தாயக மக்களுக்கு போய் அவர்களும் எங்களுடைய இரத்த உறவுகள் என்ற நிலையில் நாங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கின்ற பணி எவ்வளவு அளப்பெரியது. அந்த வகையில் ஒரு ஜெனரேஷன், ஒரு அடுத்த எங்களுடைய சந்ததியினர் இன்றைக்கு இவ்வகையாக ஏதோ தங்களால் முடிந்தவற்றை தங்களுடைய ஆளுமைக்குட்பட்ட, தங்களுடைய அறிவுக்குட்பட்ட, தாங்கள் படித்த அறிவுக்குட்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை இங்கே முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இவர்களை இங்கு இவர்களோடு அழைத்திருக்கின்றோம். எனவே இதில் நீங்கள் சிந்தித்து இவர்களுடைய பங்குகளுக்கு நீங்கள் தேவையான பக்கபலமாக இருக்க வேண்டிய தேவை. அந்த வேளாண் இங்கே ரிச்சார்ட் இருக்கின்றார், டாக்டர் அண்ணா இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் என்ன வகையான இங்கு எவ்வாறு படித்தார்கள் அல்லது இவ்வாறு செயற்பட்டார்கள், இவர்களுக்கு எவ்வாறு ஆர்வம் ஏற்பட்டது? நீங்கள் ஒரு முறை கூறுங்களேன். அது அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி, அதாவது செகண்ட் ஜெனரேஷன். நான் அகதியாக 1980ஆம் ஆண்டில் அந்த பிரயாத்திலே வந்துவிட்டோம். இவர்கள் கூடியலாக பில்டிங் பிளாக்ஸ் என்று சொல்லி ஒரு புதிய ஸ்தாபனத்தை நிறுவி அதில் இருக்கிறவர்கள் எல்லாம் செகண்ட் ஜெனரேஷன் இமிகிரண்ட்ஸ். அதாவது இவர்களுடைய பெற்றார்கள் இங்கே வந்தார்கள், அவர்களுடைய பிள்ளைகளாக இவர்கள் இங்கே
பிறந்து வளர்ந்தவர்கள், இல்லாட்டி இங்கேயே சிறு பிராயத்தில் வந்தவர்கள், குழந்தை பிரதவம் இல்லாட்டி 5, 2, 3 வயசுள்ளவர்களாக இங்கே வந்தவர்கள். ஆனால் இங்கே தான் அவர்கள் பிறந்து வளர்ந்தது. அவர்கள் ஆங்கில மொழியைத்தான் தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். ஆனோடியால் அவருடைய தமிழில் சில குறைகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய மனதில் இருக்கின்ற தூய்மையை நாங்கள் அவதானிக்க வேண்டும். Dr. Hannah, welcome. How did you start the building blocks? Tell me. So building blocks வந்து முதல் நாங்கள் 11 பேர் சேர்ந்து தொடங்கின சேரிட்டி உண்டு. இங்கே எந்த இயர் தொடங்கினீங்க? June 6, 2012 தான் தொடங்கினோம். Okay. இப்போ 1 year போகுது. Okay. நாங்கள் 11 பேர் எல்லாரும் வந்து ஒரு 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 பேஷன் இருந்தது. வந்து இங்கிற நாட்டு மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அப்போ எல்லாருக்கும் வேறு டேலண்ட்ஸ் இருக்குது, வேறு பேக்ரவுண்ட்ஸில் இருந்து வந்துருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் அந்த பேஷன் இருந்தது, அந்த இங்கிட்ட நாட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதில் நாங்கள் ஒரு குரூப் சூஸ் பண்ணோம், அது அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே என்ன தேவைகள், என்ன அவைக்கு மெடிக்கல் நீட்ஸ் தேவையா, படிக்கிறதுக்கு ஏதாவது தேவையா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நாங்கள் எல்லோரும் கூடுதல் ஆனோட் சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே பிறந்து வந்தாக்க. ஸோ இந்த தடவை அக்டோபரில் போகும்போது நாங்கள் போய் என்ன அங்கே என்ன தேவைகள் இருக்குன்னு பார்க்க தான் போனோம். ஸோ அப்படி தான் லைக் 11 people சேர்ந்து ஒரு ஐடியா, ஒரு பேஷன் இருந்தது. சேர்ந்து நாங்கள் என்ன செய்யணும்னு டிசைட் பண்ணோம். Mr. Richard, welcome to our program. Tell us your experience and about that. About building blocks. Well, building blocks is, as Anne had just said, it was a passion of ours that we started. 11 like-minded people started just a year ago, and so within a year, we've already taken a trip to Sri Lanka. We've been to several different orphanages. We've had about 9 different orphanages that we visited. We wanted to see what the requirements were and to see how we can raise money in the UK and then use that money to help in Sri Lanka. So it could be building projects, hence we're called building blocks, or it could be nutritional needs, could be medical needs. So there's a number of different things that we identified when we went there. Thank you. நீங்கள் சொல்லுங்கள், இவர்களுடைய 2 பேருடைய இந்த பதிலில் இருந்து இது எவ்வளவு தூரம் இவ்வகையான செயற்பாடுகள் எங்களுடைய இந்த மகாதேவ ஆசிரமத்துக்கும் அல்ல அங்குள்ள பிள்ளைகளுக்கும் உதவுவதை நீங்கள் பார்க்குறீங்க? முக்கியமாக என்னென்று சொன்னால், அங்கே வந்து இங்கே பிறந்து வளர்ந்து இருந்த 4 பெண் பிள்ளைகளும் 3 ஆண்களுமாக அங்கே நாங்கள் போயிருந்த இவர்கள் இயங்கிக் கொண்டிருந்த விதத்தை நான் கண்ணால் கண்டேன். அதாவது அங்கே போய் பஸ்ஸால் ரங்கின விதத்திலிருந்து திரும்ப ஒரு 4 மணித்தியாலம் செலவழிப்பதாக இருந்தது மகாதேவ ஆசிரமத்தில். ஆனால் இவர்கள் அங்கே 8 மணித்தியாலம் செலவழித்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டியணைத்து அனைவரைத்து அவர்களை தங்களுடைய மடியில் போட்டு அவர்களோடு ஒரு அன்போடு அவர்களுக்கு ஒரு அன்பு வார்த்தை சொல்லக்கூடியதாக இருந்தது. அந்த பிள்ளைகளையும் இவர்களை மிகவும் அன்பாக வரவேற்று கொண்டார்கள். அவர்கள் பலர் வந்து ஒரு கையை பிடித்து கொண்டு அக்கா என்னோட கொஞ்ச நேரம் கதைப்பீங்களா, அண்ணா எங்களோட கதைப்பீங்களான்னு சொல்லி அதை கண்ணால் நான் கண்டான். அதில் வந்து உண்மையாக வந்து எனக்கு இன்னும் என்ன நெஞ்ச உருக்கின்ற செயல்கள் அங்கே நடைபெற்றது. அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு இவர்களுக்கு தேத்தண்ணி போட்டு கொடுத்தார்கள். அது வந்து ஒரு குழந்தை வந்து அண்ணா நீங்கள் குடிக்காதீங்க கொஞ்சம் பொறுங்கோன்னு சொல்லி போட்டு ஓடி போய் தன்னுடைய ஒரு பேணியை கொண்டாந்து தண்டை பேணியையும் கொடுத்து இந்த அண்ணாவுடைய கோப்பியிலிருந்து பாதியை தானும் எடுத்து 2 பேருமா இருந்து குடித்து அவர்கள் ஒரு என்னென்னு சொல்ல ஒரு பெற்றார் இல்லாத பிள்ளைகளுக்கு இவர்கள் அந்த ஒரு 8 மணித்தியாலம் ஒரு உள்ளத்தில் ஒரு அன்பை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதுவே ஒரு முக்கிய செயலாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக அதை விட வந்து ரிச்சர்ட் வந்து அங்கே அவருடைய கட்டிடங்கள் பல உடைந்திருக்கின்றது. சில கட்டிடங்கள் ஆரம்பித்து கட்டி முடிக்காத நிலைமையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது. ஐக்கிய ராஜ்யத்தில் வந்து ஏற்கனவே பல சேரிட்டி ஸ்தாபனங்கள் அவருக்கு உதவி செய்கிறார்கள், ஆனால் போதாது. ஆகவே இவர்கள் வந்து ஒரு வேலை திட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடியதாக அங்கே ரிச்சர்ட் வந்து ஒரு கட்டிடத்தை நேராக கண்காணித்து இந்த கட்டிடங்களை திரும்ப புனரமைத்து கொடுக்கக்கூடியதாக இவர்கள் மனதில் திடங்கொண்டு இவர்கள் இப்பொழுது பணம் சேர்த்து அங்கே உதவி செய்கிறதுக்கு முன் வந்திருக்கின்றார்கள். நேராக நீங்கள் கொடுக்கலாம் தான் மகாதேவ ஆசிரமத்துக்கு. அதே நேரம் பில்டிங் பிளாக்ஸ் மூலமாக கொடுக்கும் பொழுது இந்த கட்டிடம் வந்து இவர்களுடைய இன்னொரு ப்ரொஜெக்டுக்குரிய கட்டிடம். இது மகாதேவ ஆசிரமத்து கட்டிடம் அல்ல, இது வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஸ்தாபனம் உதவ போகிறதாக முடிவு செய்து இப்போ இதுக்கு உரிய
சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் பார்த்து இந்த கட்டடங்களை புனரமைத்து முடித்து கொடுப்பதற்குரிய வேலைகளை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார். எந்த மாவட்டத்தில் இது உருத்திரபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது இன்னொரு ஒரு ஓஃபனேஜில் எடுத்த படங்கள் இதுகள். இது And Richard, tell us something. What have you done? What have you done so far? So far, we've raised money. So we spent the last year raising money. Okay. The photos you just saw there was the project that we are trying to get contractors to quote for, so we can start the project. So there's a number of different projects that we want to start, but we had to raise the money first. Which is what we've done. So we've had a number of different events. We did a cycle trip to Croatia last week. We've had some evenings with young people to raise money. We've done a football tournament and so on. And so we've raised quite a lot of money within a year. So now we can confidently go and start to build and use that money to good use. இவர் கூறுகின்ற இந்த பதிலில் இருந்து கூடுதலாக இங்கு நடைபெறுகின்ற இவர்களுடைய இந்த நிதி திரட்டல் என்பதற்கு அப்பால் மக்களுடைய ஆதரவு என்று சொல்லி வந்தாங்க. மக்களுடைய ஆதரவை எவ்வாறு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானியாவில் உள்ள மக்கள், அல்லது போதுமானதாக இல்லையா? மிகவும் சந்தோஷமாக கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இவர்கள் 14 பேர் பில்டிங் பிளாக்ஸிலிருந்து 14 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து யங் ஜெனரேஷன் இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் குரோவேஷியான்ற ஒரு நாட்டுக்கு போய் அந்த இடத்தில் 100 கிலோமீட்டர்ஸ் சைக்கிள் அண்ட் வாக்கிங் சேலஞ்ச் என்று ஒன்று வச்சு அதன் மூலமாக ஏறத்தாழ 18,000 பவுனை சேர்த்து வச்சிருக்கார்கள். இங்கே அதாவது அவர்களுக்கு உதவ முன் வந்தவர்கள். அவர்கள் www.buildingblocks.virginmoney என்ற ஒரு பேஜை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு பேரும் தங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் எடுத்துக்கொண்டு அதில் காணக்கூடிய இருந்தேன் என்றால் மொத்தமாக 288 பேர் மனம் இவர்களை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார்கள். அதில் 10 பவுன் 5 பவுன் 20 பவுன் என்று சொல்லி ஸ்பான்சர் பண்ணி எடுத்த தொகை 18,000 பவுனாக கூட வந்திருக்கின்றது. அந்த தொகையே ஒரு கட்டிடத்தை புனரமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அப்போ ஒரு புதுவிதமான திட்டங்கள் மூலமாக இவர்கள் செகண்ட் ஜெனரேஷன் ஆக்கள் அவர்களுடைய புத்தி கூர்மை மிகவும் திறமாக இருக்கின்றது. அவர்கள் அப்படி பணத்தை சேர்த்து அவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு திறமை கிடைத்து இருக்கின்றது. அதுக்காக அதில் தமிழர்கள் அல்லாதவர்களும் 3 பேர் அவர்களுடன் சேர்ந்து போயிருந்தார்கள். அவருக்கு தமிழர்கள் அல்லாதவர்கள் கொடுத்த அன்பளிப்பு தொகையில் கூட்டி பார்த்தால் தமிழர்கள் கொடுத்த கொடையை விட கூடவாக இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படியாக இவர்கள் ஒரு புதுவித யுக்திகளை பாவித்து அவர்கள் தாயகத்தில் நமது குழந்தைகளுக்கு உதவ முன்வந்தார்கள். அந்த வகையில் டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆச்சிரமம் மகாதேவ ஆச்சிரமம் நானும் இன்னொரு டாக்டரும் குரூப்பில் இருக்கிறோம், பில்டிங் பிளாக்ஸ் குரூப்பில் இருக்கிறோம். அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மெடிக்கல் கிளினிக் செய்தோம். ஸோ எல்லாரோடைய எல்லா பிள்ளைகளை பார்க்க இல்லாமல் போயிட்டுது. ஆனால் யாருக்கு தேவை இருந்ததோ அதெல்லாம் பார்த்தோம். அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னா ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து, அதான் 8 மந்த்தியால் இருந்தது. ஸோ ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து இந்த தேவையில் என்னென்னு பார்த்து இது மருந்து இப்போ தேவைன்னா அந்த மருந்து என்னென்று சொல்லி மெடிக்கல் பிளான் தேவைன்னா மெடிக்கல் பிளான் எழுதி அங்கே இருக்கிற பொறுப்பான அடல்ட்ஸுக்கு சொல்லி அதை நடக்க வைக்க நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். ஸோ அதான் நாங்கள் மெடிக்கல் வைஸ் மகாதேவா. இன்னும் எவ்வளவு தேவை இருக்குது அங்கே? வாட் யூ நீட் இன் ஃபியூச்சர்? அந்த ஆஸ்பத்திரியில் என்ன நல்ல விஷயம் என்றால் அவை they're trying to sustain themselves அப்படி. ஸோ இப்போ லைக் மெடிக்கல் இது கூட நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு 2 வீக்ஸும் ட்ரை பண்ணுறாங்க என்ன பிள்ளைகளுக்கு தேவைன்னா டாக்டர் கூட்டிக்கொண்டு போக. பட் ஸ்டில் அந்த 360 பிள்ளைகளுக்கு மேலேண்டா இட்ஸ் ஹார்ட் எல்லாரும் பார்க்குறது. பட் அதுவும் ட்ரை பண்ணுறாங்க. Richard can say about the the building projects that need to be done and about the other resources they have to sustain. I mean, aside from the obvious needs that Anne has highlighted, there is 360 children there, so there are lots of needs. There are nutritional needs as well, but they are self-sustaining, so they grow their own bananas, their own vegetables. They have cows there that allow them to feed the children. In terms of buildings, we have a project there, which I think you may have some photos that you can show. So this is the project that we can finish to create maybe like a dormitory or an auditorium or something like that. It's already half built there. உறவுகள், இது இந்த பதிலில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அங்கு உண்மையிலே அவர்களுடைய நாங்கள் அதில் தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட அவர்களுடைய
இல்லமாகவே நாங்கள் கருத வேண்டும். உண்மையில் இது ஒரு ஆச்சிரமம் என்று சொன்னால் ஒரு ஆச்சிரம வாழ்க்கை. இன்றைக்கு அந்த ஆச்சிரம வாழ்க்கையில் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு தாய் தகப்பன் நாங்களாகவே அல்லது அவர்களுக்கு பாதுகாவலர் நாங்களாகவே கை கொடுக்க வேண்டிய ஒரு தேவைக்கு இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு பல நிறுவனம் இன்றைக்கு இவர்கள் அவதானித்த இன்றைக்கு பலர் அதில் உதவி செய்கிறார்கள் மாதவ ஆச்சிரமத்துக்கு. நீங்கள் அறிந்த விடயம். அந்த வகையில் இவர்கள் என்ன நோக்கத்தோடு அங்கு செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர்கள் குறிப்பிட்டது போல உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அவருடைய சத்துணவாக இருக்கலாம், அதுக்கு தேவையான வேறு வேறு மரக்கறிகள் அல்லது பழங்களை நடுவது அல்லது வாழை மரம் போன்றவற்றை நடுவது, அல்லது பசுக்கள் போன்ற பசுப்பாலை பெறுவதற்காக பசுக்களை நாங்கள் அங்கு வளர்ப்பது, இது போன்ற தேவைகளை நாங்கள் அங்கு ஆரம்பிப்பதற்கு தேவையான உதவிகளை நாங்கள் ஏற்படுத்தலாம். அதாவது இவர்களுடைய திறமை என்று சொன்னால் நேரடியான ஒரு மேற்பார்வை ஒன்று. இவர்களுடைய டீமில் பலர் இருக்கிறதால அதில் ஒரு சில குருக்கள் ஒவ்வொரு வருடமும் மீண்டும் இந்த ஓர்ஃபனேஜஸை போன்று அந்த தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் உதவி செய்ய இப்போ 2013 பிரயாண சித்தங்களை ஏற்கனவே போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த டாக்டர்ஸ் அங்கே இவவும் இந்துஜா நெல்லையா டாக்டர் அவங்க கணித்து சொன்னது என்னென்னு சொன்னால், சில பிள்ளைகள் தண்ணி குடிக்கிறது கஷ்டமாக இருக்கின்றது, அவர்கள் சின்ன குழந்தைகள் வாளியில் அள்ளி குடிக்க இயலாது, மற்றது ஒருத்தருமே வைக்க சொல்ல இல்லை தண்ணி குடிக்க வேணும் பிள்ளைகள் என்று. அதனால் அவைகள் களைப்படைகிறார்கள். mental fatigue, தலையடிஸ், தலை சுற்றுறது எல்லாம் ஒரு 90% of children அந்த symptoms எங்கள்கிட்ட சொன்னாங்க. Tell us, how can we avoid that? என்ன நாங்கள் அதை என்னென்று இல்லாமல் ஆக்கலாம், அதை நாங்கள் என்ன வேணும் செய்ய வேணும்? So what we did for the orphanages was we saw each child individually and we assessed that they needed to drink more. So we assessed how can we do this. So what we've done is we've created posters to give to the orphanages that show for each different age group how much they should be drinking, but we did it in a pictorial way. So there was 300 ml bottles or 4 300 ml bottles, and we also provide them with the bottle so they know how many times they need to fill this bottle up a day. And we've actually published this at a conference, an international conference, and we've got international attraction. ஆனால் உங்களுடைய பார்வையில் நீங்கள் இதை எவ்வாறு சுலபமாக இந்த பிரச்சனையை எவ்வாறு மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த உடனடி தேவை ஒரு சின்ன ஒரு வாட்டர் டேங்க் கொண்டு கட்டி அதிலிருந்து ஒரு டெப் ஒன்றை போட்டு அந்த பிள்ளைகள் இலவாக இலவசமாக கொடுக்கின்ற அந்த வாட்டர் பாட்டில்ஸை ஃபில் பண்ணி அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கொடுக்கிட்டு போவார். என்னடா சில பிள்ளைகள் கிணத்துடன் நடந்து போய் வர வேண்டிய தேவையில் இருக்கின்றது. அவர்கள் தண்ணி குடிக்கணும். தண்ணியை குடிப்பதற்கு அப்போ வாட்டர் டேங்க்ஸ் அந்த ஓர்ஃபனேஜஸில் வாட்டர் டேங்கை கட்டி கொடுக்கலாம். அது பெரிய செலவும் இல்லை. மற்றது ஏற்கனவே அவர்கள் போயிட்டு மகாதவ ஆச்சிரமத்திலிருந்து 4 சோலார் பேனல், அதாவது இரவில் பிள்ளைகள் படிக்கக்கூடியதுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சோலார் பேனல் அது ஏற்கனவே வந்ததுக்கு பிறகு அது காசு செலவழித்து அதை கட்டியும் கொடுத்தாச்சு. சரி, அதில் ஒரு சோலார் பேனல்லிருந்து 10 பல்ப்ஸ், அந்த 10 பல்புக்கு கீழே 8 பிள்ளைகள் ஒரு பேனல்லையே 80 பிள்ளைகள் இரவில் படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா மின்சார விநியோகம் மிகவும் இடையூறாகவும் இருக்கின்றது சில நேரங்களில். அப்போ பின்னரங்களில் வெளிச்சம் இல்லாட்டி பிள்ளைகள் படிக்கலாது. அப்போ ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சோலார் பேனல். அதுக்குரிய காஸ்ட் ஒரு 1000 பவுண்ட்ஸ் தான். அப்போ இவர்கள் 9 ஓர்ஃபனேஜஸுக்கு போயிருந்தால் 9 ஓர்ஃபனேஜஸுக்கு 9000 பவுண்ட்ஸ் தேவை. அங்கே 2 சோலார் பேனல் போடுறதால் 18000 பவுண்ட்ஸ் தேவை. அப்போ நேர்கள் பில்டிங் பிளாக்ஸுக்கு ஒரு ஓர்ஃபனேஜஸுக்கு செய்து கொடுப்பதுக்கு ஒரு 1000 பவுண்ட்ஸை தினமும் வழங்கினால் அவர்கள் அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பார்கள். Okay, what are your plan in this year 2013? This year we are planning another trip to Sri Lanka. Which month? In around about October, November. Okay. And this is going to be predominantly a medical camp, which we have dentists and optoms and medics as well. So I think Anne is going to be going there as well. We're in the process of planning it. Okay. So that's one thing we want to do. Aside from that, we're doing lots of fundraising constantly. We're doing that. Between the 11 of us who formed Building Blocks, we all split up into different teams, so we tackle different fundraising activities. So we're doing a family night for the older generation for them to see what we're doing, and we're doing more things for the younger generation as well. So we're creating awareness all the Dr. time. your view, உங்களோட பார்வையில் இந்த வருஷம் செய்ய போறோம். என்ன பிளான்? இந்த வருஷம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற ஹைட்ரேஷன் ப்ராஜெக்ட்டை நாங்க போய் ரீஅசஸ் பண்ணணும். இது வேலை செய்யுதுன்னா லைக் மற்ற ஆர்ஃபனேஜஸ்க்கு
இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். Okay. வேறு இதுக்கள் வந்து நாங்கள் போன தடவை பார்த்ததில் certain things need to be done, long term plans need to be done. ஸோ இந்த தடவை போகும்போது நாங்கள் லோக்கலாக கொஞ்சம் டாக்டர்ஸையும் கூட்டி கொண்டு வந்து அவை இந்த உதவியோட சில லாங் டேர்ம் பிளான்ஸ் வைக்க போகிறோம் இந்த பிள்ளைகளுக்கு. அப்போ நாங்கள் ஒவ்வொரு வருஷம் போகும்போது நாங்கள் ஒரு நாள் தான் போகிறோம் அந்த ஆசிரமத்துக்கு, இல்லாட்டி 2 நாள் போகிறோம். ஆனால் அது எஃபெக்டிவாக இருக்கணும், அந்த 2 நாள் எஃபெக்டிவாக இருக்கணும், அந்த கண்டினியூட் ஹெல்ப்பாகவே இருக்கணும். அதுதான் எங்கள்கிட்ட. அப்போ நாங்கள் போகும்போது அந்த லாங் டேர்ம் பிளான் ஒவ்வொரு பிள்ளைக்கு செய்து வச்சிட்டோம்னா அது நிற்கும், அந்த வருஷத்துக்கு நிற்கும். நாங்கள் வருஷம் பார்க்கும்போது அந்த பிள்ளையை திருப்பி பார்க்கலாம், இங்கே நோட்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி அவைக்கு ப்ரோக்ரஸ் வந்திருக்கா நடக்காட்டி நாங்களாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நாங்கள் வேறு சேரிட்டிஸோட அசோசியேட் பண்ணி அது செய்ய பார்க்கலாம். ஓகே, நாங்கள் சிறிய ஒரு பிரேக்குக்கு செல்ல இருக்கின்றோம். உறவுகளே, ரிச்சர்ட் கிரு அண்ட் டாக்டர் ஆனா கூறியதை கேட்டுப்படுகிறீர்கள். இவர்கள் அதாவது எங்களுடைய இன்னொரு தலைமுறையினர் இன்றைக்கு எங்களோட கால் பதிச்சு எங்களோட மண்ணில் போய் எங்களோட பிள்ளைகளுக்கு கை கொடுத்து இன்றைக்கி டாக்டர் ஆனோல்ட் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைகளும் ஒரு கண்டவுன்னு இவ்வளவு சந்தோஷமாக தன்னுடைய இனம் அல்லது தன்னுடைய இனத்தை சார்ந்த தன்னுடைய ரத்தம் தங்களை பார்க்க வந்திருக்கின்ற ஒரு மகிழ்வோடு அவர்கள் தாங்கள் குடிக்கிற தண்ணியை சேர்ந்து குடித்து, அது ஒரு சின்ன உதாரணம். ஆனால் அது எவ்வளவு தூரம் பின்னி பிணைஞ்சிருக்கிறத நாங்கள் சிந்திக்க வேணும். இன்றைக்கு இவர்கள் சோஸாக இங்கே இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் கதைச்சு கொண்டு இருக்கலாம், ஆனால் அவர்கள் சிந்தித்து செயற்படுறதுக்கு நாங்கள் முதல்ல வரவேற்பு கொடுக்க வேணும். அந்த வகையில் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து நியாயமான முறையில் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அந்த பிள்ளைகளும் டாக்டர் ஆனா மாதிரியோ அல்லது ரிச்சர்ட் கிரு மாதிரியோ அல்லது ஆனந்தன் மாதிரியோ எதிர்காலத்தில் வர வேணும் என்றதை வாழ்த்தலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க் யூ ரிச்சர்ட் கிரு. வெல்கம். தேங்க் யூ. தேங்க் யூ டாக்டர் ஆனா. தேங்க் யூ. சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மகாதேவ ஆசிரமம் இங்கு செயற்படுத்துகின்ற திட்டங்கள் தொடர்பாக அவருடைய செயற்பாட்டாளர்களும் இணைய இருக்கிறார்கள். அநேகமாக இணைந்து கொள்ளலாம். இணைந்திருங்களும் சிறிய இடைவெளிக்கு சென்று திறப்போம்.